உங்கள் வீட்டு பசங்க ரவ உப்புமா செஞ்சாலே 10 அடி பாஞ்சு ஓடுவாங்களா? அப்போ இவனை ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அச்சச்சோ, வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, என்னால் காரசாரமாக எதுவுமே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு புலம்புறீங்களா? நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். இவனை வச்சு நீங்கள் உப்புமா பண்ணியிருப்பீங்க, கிச்சடி பண்ணியிருப்பீங்க, ஏன் கேசரி கூட பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஆக மொத்தம் 10 பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னான் இவன் தாங்க அவன். நம்ம இன்றைக்கி ரவையை வச்சு தான் நான் ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அதுவும் சம்பார் ரவை, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க செய்யலாம். என்னோட வீடியோ நீங்கள் முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். நான் சிம்பிளான ஈஸியான ரெசிபியை தான் போடுவேன், பிகினர்ஸ் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இதற்கிடையில் தேவையான பொருளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஸ்மால் பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா அதில் போட்டிருக்கோம், அதனால் பச்சை மிளகாய் 1 போட்டால் போதும். இல்லை நீங்கள் ரொம்ப காரம்லாம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதையும் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க 2 to 3 டைம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இதை நீங்கள் ரொம்ப நெழுக அரைக்கணும் அவசியம் கிடையாது. குறைன்னு அரைச்சாலே போதுமானதாக இருக்கும். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே கடுகு சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வர ஆரம்பிக்கிறதுக்கு இப்போது நான் இந்தளவு ரவை எடுத்திருக்கேன். சம்பா ரவை. அதே அளவில் தண்ணி 2.5 கப் எடுத்துக்க போகிறேன். அதாவது 1 பங்குக்கு 2.5 பங்கு தண்ணி. நான் எடுத்துருக்க 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அடுப்பு சிம்லேயே வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த கிரைண்ட் தூளை இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சம்பார் ரவை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதற்கிடையில் தேங்காய் துருனதும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். இப்போது ரவையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ மேலே கொத்தமல்லி மட்டும் தூவி மூடி வச்சுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் பொறுத்து பாருங்களேன், நல்லா உங்களுக்கு கட்டிப்பட்டு போயிடும். ஒரு 4 மினிட்ஸ் பொறுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கட்டிப்பட்டு வந்திருக்கு. இப்போது தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். கை சூடு பொறுக்கிற பக்கம் வரும்போது நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக வேணால் கையில் எண்ணெய் தடவிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு தான் செய்யணுமா, ஏன் உப்புமா செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க உப்புமா அப்படின்னாலே புதுசாக சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு ரவை உப்புனா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க டெய்லியுமே. அந்தளவு டேஸ்ட்டான ரெசிபி இது. இந்த மாதிரி நான் கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 கப் சம்பா ரவைக்கு எனக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு. இதை மாதிரி நான் எல்லாத்தையும் கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா உங்களுக்கு வெந்து வரட்டும். அடுப்பு சிம்லேயே வச்சு இறக்கிடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வெந்து வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா. இங்கே பாருங்கள், இது கூட நீங்கள் வேணும்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைன்னா அப்படியே சும்மா சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உள்ள காரசாரமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது அந்த தேங்காய், வெங்காயம், இஞ்சிலாம் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா மழை நல்லா பெய்யும் போது இதை மாதிரி ரெடி பண்ணி கூட ஒரு டீ மட்டும் வச்சு கொடுங்களாம். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடக்கூடியதுங்க. ஏன்னா நம்ம கோதுமை ரவையில் தான் செஞ்சுருக்கோம். எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். அதனால் 0 ஆயில் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.